தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அதுக்கு போய் இப்படி டார்ச்சர் பண்ணணுமா? என்ன பிரச்சனை நான் சொல்கிறேன் கேளுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கான்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நான் சும்மா ஸ்வைப் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஏதோ ஒரு லோன் சம்மந்தப்பட்ட பேங்க்கோட இது வந்து தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அது அது டக்குன்னு சென்ட் மெசேஜ் மாதிரி இருந்துச்சு. தெரியாமல் தொட்டுட்டேன். வாட்ஸ்அப் சேட் வரைக்கும் போயிடுச்சு என்கொயரிக்கு. ஓகே, இதுதான் நான் பண்ணது. இதோட நான் நிப்பாட்டிட்டேன். ஓகேங்களா? இது நடந்து ஒரு 3 மாசம் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு நாளைக்கு 10 வாட்டி அந்த பேங்க்லேருந்து கால் பண்ணி, லோன் எடுத்துக்கிறீங்களா சார்? லோன் எடுத்துக்கோங்க சார். சூப்பர் சார். செம்மையா இருக்கும் சார் லோனு. அப்படி இப்படின்னு என் உயிரை வாங்கினே இருக்காங்க. சரி, ஓகே. நம்ம கஸ்டமர் கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம ஆஷா பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக விட்டுருவேன். சண்டே அதுவுமா கால் பண்ணுறாங்க. 10 மணிக்கு கால் பண்ணுறாங்க நைட்டு. அது என்ன பேங்க்ன்றத நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த பேங்க்கை பற்றி உங்களுக்கு தெரியுமா? யாராவது இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதாவது மதியம் திடீர்னு வந்துட்டு ஒர்க்கு முடிச்சுட்டு நான் தூங்குவேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு நாள் வந்து சடனாக தூங்குவேன் வந்துட்டு. அப்பவும் கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்க. தூக்கமும் போயிடும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? உங்கள் டார்கெட் எனக்கு புரியுதுடா. சாவடிக்காதீங்கடா. நானும் வந்து ஹார்ஷாக பேசக்கூடாது. நானும் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். இதுதான் உங்களுடைய வேலை. வேற என்ன பண்ண முடியுன்றான். நானும் பொறுமையாக இருக்கேன். எத்தனை நாளைக்குடா என்னால் பொறுமையாக இருக்க முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா. நான் என் நம்பரை ரிமூவ் பண்ண சொல்லிட்டேன் என்கொயரிலேருந்து. அப்பவும் பண்ணாமல் சண்டேவும் கால் பண்ணிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்காங்கடா. ச்சே, மனுஷனாடா நீங்களாம். ச்சீ. இந்த பேங்க்கும் வந்துட்டு எம்ப்ளாயிஸை போட்டு சாவடிக்கிறாங்க டார்கெட்டை கொடுத்து கொடுத்து. ச்சே.